எல்லோருக்கும் வணக்கம் பிள்ளைகள். அஹ், கிராம உத்தியோகத்தர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2025 தொடர்பான மொழி பிரயோகம் மற்றும் கிரகித்தல் வினாத்தாளுக்குரிய முதலாவது வழிகாட்டல் செயலமர்வுகளை நாங்கள் சந்திக்கிறோம். செயலமர்வுக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பாக சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேணும். செயலமர்வு எப்போதும் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் இருந்து 5வது நிமிடத்திலே ஆரம்பமாகும். ஏனென்றால் 7 மணி என்று அறிவித்தால் சில பேருக்கு அப்போதான் ஆன் பண்ணுற போது கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் வரும். 5 நிமிடம் ஆகக்கூடிய அவகாசம் கொடுப்போம். 5வது நிமிடம் நான் பேச தொடங்கிடுவேன். அதே போல அறிவிக்கப்பட்ட நேரத்திலிருந்து 5 நிமிடத்துக்கு முன்பாக முடியும். அப்போ செயலமர்வு தேறியதாக 50 நிமிடம் அல்லது 1 மணித்தியாலங்கள் 20 நிமிடம் என்கிற அடிப்படையில் இருக்கும். 1 மணித்தியால செயலமர்வு திட்டமிடப்பட்டால் தேறியதாக 50 நிமிடங்களும், 1.5 மணித்தியால செயலமர்வு திட்டமிடப்பட்டால் தேறியதாக 1 மணித்தியாலம் 20 நிமிடங்களும் அந்த செயலமர்வினுடைய நேர அளவு தேறியதாக இருக்கும். இரண்டாவது, இந்த செயலமர்வில் கலந்து கொள்கிற போது உங்களுடைய பெயரில் கலந்து கொள்ள வேண்டும். இலக்கங்கள், சாதனங்களுடைய பெயர், ஒப்போ, சாம்சங், ஐபோன், கேலக்ஸி இந்த மாதிரியான பெயர்களில் இருப்பவர்கள் செயலமர்வுகளை நுழைவதற்கு அடுத்து வரும் செயலமர்வுகளிலிருந்து அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதற்கு நீங்கள்லாம் பொறுப்பு. நானே வருகிற போது நீங்கள் வயசான ஆக்கள் இல்லை, வயசான ஆக்களுக்கு நான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறீங்க. எல்லாம் சின்ன ஆக்கள், எல்லாருக்குமே தொழில்நுட்பம் தெரியும். சூமுக்குள்ளே வருகிற போது உங்களுடைய சொந்த பெயரில் வர வேணும். பெயர் கூப்பிட்டு உங்களோட கலந்துரையாடக்கூடிய மாதிரியாக உங்கள் எல்லோருக்கும் பெயர் இருக்குதானே, அது மிக முக்கியம். மற்றது, நாங்கள் கதைக்கிற நேரத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டால் அதுக்கு பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறவர்கள் உங்களுடைய ஒலி வாங்கிய தயார் நிலையில் வைத்துக் கொள்ளலாம். நல்ல தமிழில் சொன்னால் உங்களோட மெக்க ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அப்படி மெக்க ஒன் பண்ணி வச்சிருக்கிற போது எல்லோரும் பேச வேண்டாம். நான் கேட்பவர்கள் மட்டும் அதுக்குரிய பதிலை சொல்லலாம். சரிதானே? எங்களுக்கு மிக அவசரமாக இன்றைக்கு நிறைய படித்தோம் என்று போகிறது எங்களுடைய நோக்கம் அல்ல. இந்த பரீட்சைக்கு வினவப்படக்கூடிய விடயங்களை எங்களுடைய பிள்ளைகள் கை வீசி கொண்டு போய் எழுதிட்டு திரும்பி வர வேண்டும். இதையும் தலைக்குள்ளே கொண்டு போக தேவையில்லை. என்னுடைய பாடத்தை பொறுத்தவரையில் நீங்கள் இதையும் பாடமாக்கியோ கஷ்டப்பட்டு தலையில் கொண்டு போக தேவையில்லை. நாங்கள் படிக்கிறது மகிழ்ச்சியாக படிக்க வேணும், பரீட்சையை மகிழ்ச்சியாக எழுத வேணும் என்பது என்னுடைய அடிப்படையான நிலைப்பாடு. சரி, இவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. நாங்கள் சேஷனுக்குள்ள மைக்க தயவு செய்து நிப்பாட்டுங்க. ஒவ்வொருவரும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய மைக் ஒன்றில் இருக்கா இல்லையாங்கிறது திரும்ப திரும்ப அந்த அறிவுறுத்தல்களை சொல்லி கொண்டிருக்க இயலாது. அப்படி விளங்காதாக்களை ரிமூவ் பண்ணிட்டு தான் செஷனை தொடர வேண்டி இருக்கும். சரிதானே? தயவு செய்து உங்களுடைய வீடியோ ஆடியோ ஒன்றில் இருக்கா இல்லையா என்கிறதுல கவனம் எடுங்க. இந்த பெயரில் இருக்கிறார்கள் 119, 123, 043, 227 இந்த மாதிரியாக இருக்கிறவர்கள் இயலுமானால் உங்களுடைய பெயர்களை மாற்றிக்கொள்ளுங்க. குவாவி, சாம்சங், ஐபோன், ஆப்பிள் இந்த மாதிரியான பெயர்களில் இருக்கிறவர்கள் தயவு செய்து உங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ளுங்கள். சரி, இப்போ நான் செஷனுக்குள்ளே போகும். ஒரு வினாத்தாள் ஒன்று பதிவிடப்பட்டிருந்தது, ஒரு மாதிரி வினாத்தாள். இது இன்றைக்கு ஒரு வடிவம், ஒரு வினாவினுடைய ஒரு வடிவம் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். வினாத்தாள் பெரும்பாலானவர்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மிக தாமதமாக இணைந்தவர்களுக்கு அல்லது இன்னொருவரிடமிருந்து அவசரமாக சூம் லிங்கை கேட்டு வாங்கி கொண்டு செயலமர்வுக்கு வந்தவர்களுக்கு இந்த வினாத்தாள் கிடைத்திருக்காது. நான் திரும்ப பகிர்வேன். இந்த செயலமர்வு முடிஞ்ச உடனே இதற்குரிய வீடியோவும் அந்த வினாத்தாளையும் திரும்ப குரூப்பில் பகிர்ந்து விடுவேன். சரி, இதில் ஒரு வகையிலான வினா, ஒரு வடிவம் நாங்கள் இங்கே போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா, கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு உரைப்பகுதியினதும் பிரதான கருத்தை ஒரு சிறு வாக்கியத்தில் எழுதவும். இது ஒவ்வொரு விதமாக கேட்கப்படலாம். பிரதான கருத்தை ஒரு சிறு வாக்கியத்தில் எழுதவும் என்று தரலாம், அல்லது தரப்பட்ட உரைப்பகுதியினை இயலுமானவரை சுருக்கி ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுக என்று கேட்கலாம். சரிதானே? தரப்பட்ட உரைப்பகுதியின் சாராம்சத்தை ஒரு வாக்கியத்தில் எழுதுங்கள். எப்படி கேட்டாலும் உங்களுடைய வாக்கிய அமைப்பு 13 சொற்களுக்கு மேலே போகக்கூடாது. ஆகக்கூடியது 13 சொற்கள், ஆக குறைந்தது 9 சொற்கள். ஒரு உரைப்பகுதியினுடைய பிரதான கருத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி என்று நாங்கள் முதல்ல பழகிக்கொள்ள வேண்டும். இப்போ எல்லாருமே தமிழ் படித்தார்கள், ஏஎல் பாஸ் பண்ணிட்டு வந்தார்கள், ஓஎல் தமிழ் பாஸ்
தமிழில் சி இருக்கிறார்கள் எல்லோருமே கட்டிக்காரர். சரிதானே? எனக்கு தெரியும் இதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் என்னை விட கட்டிக்காரர்கள், அது சரி. ஆனால் நாங்கள் இது ஒருக்க நானும் நீங்களுமாக சேர்ந்து முயற்சி செய்து பார்க்க தரப்பட்டுள்ள உரைப்பகுதியின் சாராம்சத்தை ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுதல் என்பதை மிகச் சரியாக எப்படி எழுதலாம் என்பது தொடர்பாக நாங்கள் கற்றுக்கொள்வோம். ஒரு முயற்சி ஒன்றை செய்யும். சரிதானே? உங்களால் அது இயலும். இருந்தாலும் சரி, நாம் ஒருக்கா பார்த்துக்கொள்வோம். இப்போ உங்களோட வசதிக்காக ஒரு ஒரு உரைப்பகுதியாக மட்டும் திரையில தெரிகிற விதமாக இதை வகைப்படுத்திக் கொள்ளுகிறேன். தயவு செய்து உங்களுடைய மக்களை கவனமாக இருங்க. யார் சரி மக்க ஒன்றில் இருந்தால் ரிமூவ் பண்ணுவேன்னா வாய்ப்பில்லை. இன்னொரு தடவை யாருக்கும் உதயகுமார் AR15 உதயகுமார் யார் அது? இப்படி மக்கள் உங்களுடைய பெயரை சொல்லித்தான் நான் ஒழுங்குபடுத்த வேண்டி இருக்குமாக இருந்தால் தவிர்க்கிறது. இன்னொரு தடவை திரும்ப திரும்ப யாராவது அப்படி செய்து கொண்டு வந்தால் ரிமூவ் பண்ணிடுவேன் செஷன்ல. சரியா? நீங்களும் குழம்பி மற்றாக்களையும் குழப்ப வேண்டாம் செஷன்ல. சரி, பாருங்க. இப்ப கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு உரைப்பகுதியினதும் பிரதான கருத்தை ஒரு சிறு வாக்கியத்தில் எழுதவும் என்பதாக கேட்கப்பட்டிருக்கக்கூடிய முதலாவது உரைப்பகுதி நானும் நீங்களும் சேர்ந்து முதல் வாசிப்போம். இப்போ ஒரு தனி வாக்கியத்தில் எப்படி எழுதுகிறது என்பது தொடர்பாக கதைச்சிட்டேன். 9 சொற்களுக்கு குறையக்கூடாது, 13 சொற்களுக்கு மேலே போகக்கூடாது. ஆக குறைந்தது 9 சொற்கள், ஆகக்கூடியது 13 சொற்களில் ஒரு வாக்கியத்தினுடைய பிரதான கருத்தை எழுத வேண்டும். சரி, இப்போ பிரதான கருத்தை எழுதுவதற்கு நாங்கள் அந்த உரைப்பகுதியை அப்படியே வாசிக்கத்தானே வேணும். நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். அஞ்சல் பணிகளில் தொழிற்பாட்டு அமைப்பு பெருமளவிற்கு மாற்றமின்றியே காணப்படுகின்றது. எனினும் அஞ்சல் திணைக்களத்தினால் உறப்படும் அதிகரித்த நிதியியல் இழப்புகளை கருத்தில் கொள்கையில் மேம்பட்ட தொலைநுட்பங்களின் முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ளும் விதத்தில் பணிகளை பன்முகப்படுத்தி விரிவுபடுத்துவதன் மூலம் அதன் வருமானத்தினை உயர்த்தி கொள்வதற்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்கின்ற அதே வேளையில் அரசாங்கத்தின் இறை தொழிற்பாடுகள் மீதான சுமையினை குறைப்பதற்கு செலவினத்தினையும் கட்டுப்படுத்துதல் வேண்டும். திருப்பியும் நாங்கள் வாசிப்போம். அஞ்சல் பணிகளில் தொழிற்பாட்டு அமைப்பு பெருமளவிற்கு மாற்றமின்றியே காணப்படுகின்றது. எனினும் அஞ்சல் திணைக்களத்தினால் உறப்படும் அதிகரித்த நிதியியல் இழப்புகளை கருத்தில் கொள்கையில் மேம்பட்ட தொலைநுட்பங்களின் முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ளும் விதத்தில் பணிகளை பன்முகப்படுத்தி விரிவுபடுத்துவதன் மூலம் அதன் வருமானத்தினை உயர்த்தி கொள்வதற்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்கின்ற அதே வேளையில் அரசாங்கத்தின் இறை தொழிற்பாடுகள் மீதான சுமையினை குறைப்பதற்கு செலவினத்தினையும் கட்டுப்படுத்துதல் வேண்டும். சரி, இப்போ இதன் சாராம்சம் எல்லாம் எழுத வேணாம், அது தன் பாட்டில் இருக்கட்டும். இந்த உரைப்பகுதியை எழுதியவர் இதை ஏன் எழுதினார், என்ன எழுதினார்ன்னு நான் கேட்கல. இந்த உரைப்பகுதியை எழுதியவர் இதை ஏன் எழுதினார்? யார் பதில் சொல்லக்கூடிய பிள்ளை? யாராவது மேற்கொண்டு பண்ணுங்க. சஷ்னா. ஓகே, சஷ்னா முதல்ல வந்தபடியே அவங்களுக்கு முதல்ல அந்த டைமை கொடுப்போம். தர்மி, சவி வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். ஓகே, சஷ்னா சொல்லுங்க, இது ஏன் எழுதின? அதாவது சார், அஞ்சல் திணைக்களத்துல வினைத்திறனை அதிகரிக்கணும்னு சொல்லி அவர் வலியுறுத்துறாரு. அஞ்சல் திணைக்களத்தினுடைய வினைத்திறனை அதிகரிப்பதை வலியுறுத்துவது அவருடைய நோக்கமாக இருக்கு. ஓகே, தாமி சொல்லுங்க. தர்மி சொல்லுங்க. ஓம் சார், என்னன்னு சொன்னா அஞ்சல் அலுவலகத்தினால் அதிகரித்த இழப்பீடு ஏற்படுகின்றது என்றதை சொல்றத நோக்கமாக கொண்டிருக்கு. அது இழப்பை ஏற்படுத்துவது என்பதை சொல்வதுதான் நோக்கம். இன்னும் ஒரு பிள்ளை வந்திருந்தாங்க, யார் அது? சசியா. நான் தான் சார், சபி. சொல்லுங்க. அதேதான் சார், அந்த அஞ்சல் திணைக்களத்துல இழப்பு அவட இதுல இழப்பு அதிகரிச்சுட்டு போட அவட வருமானத்தை கணக்கிடுறதுல அதுக்கு காண்டிதான் நம்ம இந்த சொல்றாரு, முறைமைப்படுத்துறதுக்கு. சுஜி பேசுங்க. சுஜி, இதை ஏன் எழுதுகிறார் உரையாசிரியர்? என்ன எழுதுகிறாருன்னு நான் சொல்லல உங்களுக்கு. ஏன் எழுதுகிறேன்?
இது எழுதுறது ஏதோ ஒரு நோக்கத்தோடு தானே ஒரு பகுதியை சொல்வார். ஒரு செய்தியை ஒருவர் வழங்கும் போது அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். அதுக்கு பிறகுதான் அந்த செய்தி. யசோதினி சொல்லுங்க. அஞ்சல் அஞ்சல் பணிகளை விரிவுபடுத்துறது. சாரி, விளங்க அஞ்சல் துறையின் பணிகளை விரிவுபடுத்துற சம்பந்தமா பண்ணுங்க. கேலக்ஸி M Note 2 அது யாரு சொல்லுங்க கதைங்க. ஸ்ரீசங்கர். ஓம் சார், அதாவது சொல்ற விஷயம் என்ன சார், அந்த அஞ்சல் திணைக்களத்தில் அந்த வினைத்திறனை எதிர்காலத்தில் மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் என்ற மாதிரி இருக்க ஒரு கருத்து. கிரேட். இப்ப என்ன சொல்லுகிறார் என்றால், அஞ்சல் திணைக்களத்துல என்ன திருத்தங்கள் செய்ய வேணும் என்பதை சுட்டி காட்டுவது இந்த உரைப்பகுதியின் நோக்கமாக இருக்கு. அப்ப இந்த உரைப்பகுதியின் நோக்கம் என்ன? அஞ்சல் திணைக்களத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் அல்லது மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள். சரிதானே? அஞ்சல் திணைக்களத்தை மேம்படுத்துவதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பரிந்துரைப்பது, அதை சிபார்த்து செய்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கு. இப்ப இதுக்கு இருக்கிற விடயத்தை நீங்க சொல்ல தேவையில்லை. இதுக்கு இருக்கிற விடயங்களை நான் கேட்க, இதுக்குள்ள அவர் கொஞ்சம் விடயத்தை சொல்லுகிறார். இதை ஏன் சொல்லுகிறார் என்று பார்த்தால், அஞ்சல் திணைக்களத்தை முன்னேற்றுவதற்கான வழிமுறைகளை குறித்து காட்டுவது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஸ்ரீசங்கர் சொல்லுங்க, இங்கே அவர் எத்தனை விடயங்களை செய்ய சொல்லுகிறார். அஞ்சல் திணைக்களத்தை முன்னேற்ற வேண்டுமாக இருந்தால் அல்லது அஞ்சல் திணைக்களம் முன்னேற வேண்டுமாக இருந்தால் அது எத்தனை விடயங்களை செய்ய வேணும் என்று சொல்லுகிறார். அதாவது சார், தொழில்நுட்பங்களை முறையாக பயன்படுத்திக் கொள்ளணும். குறிப்பா 2 விஷயம் சொல்றாரு. சாரி, கவனிக்கணும். எத்தனை என்றுதான் கேட்டேன். சாரி சார், 2 விஷயம் சார். 2 விஷயமா? என்னென்னு சொல்லுங்க. முதலாவது சார், அந்த தொழில்நுட்பங்களை முறையாக பயன்படுத்திக் கொள்ளணும். இரண்டாவது அரைத செலவினத்தை குறைச்சு கொள்ளணும். தொழில்நுட்பங்களை முறையாக பயன்படுத்தி என்ன செய்ய சொல்றாரு? தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பணிகளை பன்முகப்படுத்தணும் என்றும் சார். பன்முகப்படுத்தி விரிவுபடுத்தி அதன் மூலம் பரிமாணத்தை டெவலப் பண்ணி கொள்ளணும் என்ற மாதிரி. பயனில்ல சுருக்கமா என்ன சொல்றார்? பணிகளை பன்முகப்படுத்தி அதனூடாக பரிமாணத்தினை விரிவாக்கி கொள்ளுதல். ஆக சுருக்கமா சொல்லுங்க. பணிகளை பன்முகப்படுத்துதல். பணிகளை பன்முகப்படுத்துறதா வருமானத்தை உயர்த்தி கொள்வதா? எது ஃபைனல்? தொழில்நுட்பம் மூலமாக இன்னொரு ஆள் பேச வேண்டாம். ஒரு ஆள் பேசுகிற போது இன்னொரு ஆள் பேச வேண்டாம். தொடக்கத்துல சொன்னான், சில பேர் தாமதமா வந்திருப்பீங்க நினைக்கிறேன். மற்றாக்கள் மைக்க ஆஃபில் வச்சிருங்க. நான் திரும்ப கேட்கிற போது ஒன் பண்ணினா போதும். ஸ்ரீசங்கர் சொல்லுங்க. பணிகளை பயன்படுத்துறதுனா வருமானத்தை உழைக்கிறது. வருமானத்தை உயர்த்தி கொள்றது சார். வருமானத்தை உயர்த்தி கொள்வது. அதெல்லாம் செஞ்சாதான் சார் ஃபைனலா வருமானம் ஏறும். காரணங்களும் என்ன செய்யணும் அதுக்குன்ற மாதிரி 2 விடயத்துல முதலாவது என்ன விடயம்? வருமானத்தை உயர்த்தி கொள்வது. நீங்க தான் சொன்னீங்க 2 விடயம் இருக்குதுன்னு சொல்லி. வருமானத்தை உயர்த்தி கொள்றது. வருமானத்தை உயர்த்தி கொள்வது. அந்த வருமானத்தை உயர்த்தி கொள்கிறதே அவர் விளங்கப்படுத்துகிறார். எப்படி என்றால், மேம்பட்ட தொழில்நுட்பங்களின் நன்மையை முழுமையாக அடைந்து கொள்ளுகிற விதமாக பணிகளை பன்முகப்படுத்தி விரிவுபடுத்துவதன் மூலம் அதன் வருமானத்தினை உயர்த்தி கொள்வது. இங்க சுருக்கம் வருமானத்தை உயர்த்தி கொள்வது தான். சரிதானே? அஞ்சல் வருமானத்தை உயர்த்தி கொள்வார். அது வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்குரிய வழிமுறையையும் சேர்த்து அவர் சொல்லுகிறார். முதலாவது வருமானத்தை உயர்த்தி கொள்வது. சரி, கஜேந்திரன் உங்களோட மைக்க ஓ பண்ணுங்க. ஸ்ரீசங்கர் தொடர்ந்து சொல்லுங்க. 2வது விடயம் செலவினத்தை கட்டுப்படுத்துதல். செலவினத்தை கட்டுப்படுத்துறது. செலவினத்தை கட்டுப்படுத்துவதாலே ஒரு துணை நன்மை ஒன்று ஏற்படும் என்று சொல்லுகிறார். இந்த அஞ்சல் திணைக்களம் செலவினத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக அரசாங்கத்தின் இறை தொழிற்பாடு மீதான சுமை, அதாவது அரசாங்கத்தின் செலவில் ஏற்படுற சுமையை குறைக்கலாம். இப்ப இங்க பாருங்க, இவற்றை நோக்கம் என்னன்னு சொன்னாங்க ஸ்ரீசங்கர். நோக்கம் என்ன சொன்னாங்க? இதுல அஞ்சல் திணைக்களத்துக்கு புத்தி சொல்றது. நோக்கம் அஞ்சல் திணைக்களத்துக்கு புத்தி சொல்லுகிறது. அஞ்சல் திணைக்களத்துக்கு என்ன மாதிரி புத்தி சொல்லுகிறார்? எத்தனை ஆலோசனைகள் வழங்குகிறார் அவர்? 2 ஆலோசனைகள். 2 ஆலோசனைகள் வழங்குகிறார். முதலாவது என்ன சொல்லுகிறார்?
வருமானத்தை உயர்த்தி கொள்ளுதல், இரண்டாவது வந்து செலவினத்தை உயர்த்திக் கொள்ள கட்டுப்படுத்துவது. வேண்டும். இரண்டாவது செலவினை செலவினத்தை கட்டுப்படுத்துவது. கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். யார் இந்த ரெண்டையும் செய்ய வேணும்? எழுவாய் யாரு? மக்கள். அதாவது அரசாங்க ஊழியர்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளணும். மக்கள் இல்ல. இங்க வருமானத்தினை உயர்த்தி கொள்வதோடு செலவினத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? அஞ்சல் திணைக்களம். அரசாங்க ஊழியர்கள் அதை வேலை செய்யற ஸ்டாஃப். ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்குற போது அவரை அந்த கேள்விக்குரிய நட்சத்திரமாக அனுமதிங்கோ, மற்றாக்கள் கொடுக்க இருக்காதீங்கோ. சரிதானே? நீங்க புது ஆக்கள் தானே செஷனுக்கு ஓகே. இப்போ நாங்கள் 2 நாள் பழகி முடிய உங்களுக்கு அந்த ஸ்டைல் வந்துடும். சரி, இப்போ ஸ்ரீசங்க தொகுத்து சொல்லுங்க. சமரியா கேட்குறீங்களா சார்? சமரியா இப்ப நாங்க சொன்ன அவ்வளவு விஷயத்தையும் சேர்த்து சொல்லுங்க பாப்போம். அதாவது சார், இப்ப அஞ்சல் திணைக்களத்தில வினைத்திறனை எதிர்காலத்தில் வலுப்படுத்த வேண்டுமெனின், இல்ல திருப்பி சொல்லுங்க. அதாவது சார், எதிர்காலத்தில் அஞ்சல் திணைக்களத்தின் திறனையோ அல்லது எஃபெக்டிவ்னஸை வலுப்படுத்துவதற்கு சார் வந்து வருமானத்தினை உயர்த்தி கொள்வதோடு செலவினத்தினையும் கட்டுப்படுத்த வேண்டும். இதை வந்து அதில் பணிபுரிந்த ஊழியர்கள் மேற்கொள்ளலாம் என்ற மாதிரி சார். ஏன் அவ்வளவு தூரம்? இப்ப சுருக்கம் தானே கேட்டது, நீங்க ஏன் விரிவா போறீங்க? இங்க இவர் என்ன சொல்லுங்க, இவற்றை நோக்கம் உங்களுக்கு தெளிவாக வழங்கினது புத்தி சொல்ல வேணுமெண்டு. அவர் சொன்ன புத்தி அவர் விளக்கமாடு. நீ இப்படி போய் தரையெல்லாம் தோட்டமெல்லாம் கொத்தி அதுக்குள்ள பயிர் நட்டு 3 போகம் பயிர் செய்து அதை அறுவடை செய்து வித்தியனா நல்ல வருமானம் வரும் என்று சொல்லி விளங்கப்படுத்துற. அப்ப எங்களை சொல்றது நீ உழைச்சி வருமானத்தை எடுத்துக்கொள்ள, அவ்வளவு. சரி, அடுத்தது 2வது சொல்ற, நீ கண்டபடி அப்படி இப்படிலாம் செலவு செய்த, அப்படி செய்யாத, செலவு நல்லா குறைச்சிக்கொள்ளு. நாங்கள் அவர் எங்களுக்கு தந்த அறிவுரைகளாக 2 விடயங்களை தான் எடுத்துக்கொள்ளுகிறோம். வருமானத்தை அதிகரிக்க வேணும், செலவை கட்டுப்படுத்த வேணும். யார் இதை செய்ய வேணும்ன்றது அந்த யாருக்கு புத்தி சொல்றாரு? பணியாளர்கள். நீங்க தானே முதல் சொன்னீங்க அஞ்சல் திணைக்களத்துக்கு தான் புத்தி சொல்றாருன்னு சொல்லி. அங்க ஒர்க் பண்ற பணியாளர்கள் தானே சார். ஓ சரி, அஞ்சல் திணைக்களம் தானே, அவை எல்லாரும் சேர்ந்து அஞ்சல் திணைக்களம் தானே உள்ள. சார். ஓ, சுருக்கமா இப்ப இந்த சொல்லப்பட்ட அவ்வளத்தையும் சேர்த்து ஒரு வசனமா சொல்லுங்க, அதான் நான் கேட்கிறேன். என்னுடைய கேள்வி விளங்குதா? இப்ப சொல்லப்பட்ட விடயத்தை சேர்த்து ஒரு வசனமா சொல்லுங்க. வருமானத்தினை உயர்த்தி கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதோடு செலவினை கட்டுப்படுத்துவதன் ஊடாக அஞ்சல் திணைக்களத்தின் திறமையை மேம்படுத்திக் கொள்ளலாம். எத்தனை சொல் வருது? 10 சார். 10வா? நான் ரொம்ப கணக்கு வந்த மாதிரி இருந்தது எனக்கு. இன்னும் குறைக்கலாமான்னு பாருங்க. சிக்கிட்டன்னு யோசிக்கிறீங்களா? இல்லை தானே என்ன ஸ்ரீசங்கர்? என்ன சார்? சிக்கிட்டன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல அப்படி இல்லை சார். அப்படி பிரச்சனை இல்லை. எல்லாம் பழமை சிக்கப்படுறான் சார். இதெல்லாம் சிக்கல் இல்லை, நமக்கு நல்ல யோசிக்கலாம். கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்லுங்க. கொஞ்சம் நீங்க சொன்னதை மெருகுபடுத்தட்டேன் நான். முதலாவது தானே அஞ்சல் திணைக்களம். அஞ்சல் திணைக்களம் 2 சொல்லு. அதன் வருமானத்தினை உயர்த்தி கொள்வதுடன் 6 சொல்லு. செலவினத்தினையும் கட்டுப்படுத்துதல் வேண்டும் 9 சொல்லு. அஞ்சல் திணைக்களம் அதன் வருமானத்தினை உயர்த்தி கொள்வதுடன் செலவினத்தினையும் கட்டுப்படுத்துதல் வேண்டும். இப்ப புரியுதா பிள்ளைகளுக்கு நான் ஏன் இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன என்று சொல்லி உங்கள்ட்ட கேட்டேன் என்று சொல்லி? சஸ்னா விளங்குதா ஏன் நோக்கம் கேட்டு நாங்கள்? அவர் என்ன சொல்ல வாராருன்றதுக்கா? என்ன சொல்ல வாராருங்கிறத புரிந்து, ஏன் சொல்ல வருகிறார் என்பதை புரிந்தால்தான் என்ன சொல்லுகிறார் என்பது தெளிவாகும். அவர் என்ன சொல்லுகிறார் என்பது எங்களுக்கு தெளிவாகினால் அந்த விடயத்தை சாராம்சமாக கொடுப்பது துல்லியமாக இருக்கும். இது சும்மா இங்கே இருக்கிற 2 சொல்லையும் அங்கே இருக்கிற 2 சொல்லையும் வெட்டி அடைமொழியை விட்டு, எழுவாய் அடைமொழியை விட்டு, பயனிலை அடைமொழியை விட்டு, கூட்டாக வருகிற பெயர் சொல்ல தனியாக மாற்று என்கிற ஆண்டு 9, 10, 11 சுருக்கம் இல்லை.
சரிதானே? நான் தமிழ்ல எல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட், சுருக்கம் எல்லாம் அற்புதமாக எழுதுவன். அந்த அந்த சுருக்கத்துக்கும் இந்த சுருக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நிச்சயமாக இந்த செய்தியை உருவாக்குபவரிடம் ஒரு எண்ணம் ஒன்று இருக்கும். இந்த செய்தியை உருவாக்குவதற்கு அந்த எண்ணம் தான் காரணமாக இருக்கும். இந்த அஞ்சல் திணைக்களம் ஒற்று மாற்றமும் இல்லாம மண்ணா போய் கிடக்குதுப்பா. அதான் அவர் முதல் சொல்ல கொடுக்கிறது பாருங்க. அஞ்சல் பணிகளில் தொழிற்பாட்டு அமைப்பு அதின் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக்சர் பெருமளவுக்கு மாற்ற முடிய அந்த காலத்தில் இருந்த மாதிரியே தொடர்ந்து இருக்கிறாங்க. என்றாலும் அஞ்சல் திணைக்களத்தினால் உறப்படும் என்றால் மேற்கொள்ளுகின்ற என்ன அல்லது ஏற்படுகிற அதிகரித்த நிதியியல் இழப்புகளை கருத்தில் கொள்கையில், நிதியியல் இழப்புகளை கருத்தில் கொள்வது என்றால் நட்டத்தை உண்டாக்குது. சரிதானே? நிதியியல் இழப்புகளை கருத்தில் கொள்ளும் போது அப்ப அஞ்சல் திணைக்களத்துல ஒரு விடயம் இருக்குது. நிதியியல் இழப்புகளை கருத்தில் கொள்ளும் போது முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் இங்க தவற விட்டுட்டோம் போல இருக்குது. சரிதானே? நிதியியல் இழப்புகளை தவிர்ப்பதற்குத்தான் அஞ்சல் திணைக்களம் இதெல்லாம் செய்யணும் என்று சொல்றார். அப்பாடி பார்த்தீங்களா? நாங்கள் அப்ப அஞ்சல் திணைக்களம் நட்டத்தை தவிர்ப்பதற்கு, நிதியியல் இழப்புகள் என்றால் நட்டம், ஏன் இதை செய்யணும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நாங்கள் அதை தவற விட்டுட்டோம். இந்த உரைப்பகுதியில் பாருங்க, எங்களுக்கு 13 சொல்லு வரைக்கும் போகலாம். நாங்கள் 9 எழுதிட்டோம் என்றால் ஏதோ ஒன்றை விட்டுட்டோம் என்று ஃபீல் பண்ணும். இங்க ஒரு விடயத்தை விட்டுட்டோம். முதலாவது என்ன சொல்றாரு? இந்த அஞ்சல் திணைக்களம் ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கலாம இது இந்த நட்டத்தை பார்க்கிற போது அது இருக்கக்கூடிய இந்த முன்னேறின தொழில்நுட்பங்களை முழுசா பயன்படுத்தி அதின் நன்மைகள் கிடைக்கிற விதமா தன்னுடைய சேவைகளை பல சேவைகளாக ஆக்கி விரிவுபடுத்துவதனால அதன் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். என்றால் வருமானத்தை உயர்த்தி கொள்ள வேணும். அதே வேளையில் அரசாங்கத்தின் இறை தொழிற்பாடுகள் மீதான சுமையினை குறைப்பதற்கு செலவினத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். இப்ப நாங்கள் அஞ்சல் திணைக்களம் அதன் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கும் உயர்த்தி கொள்வதுடன் செலவினத்தினையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்ன நாங்கள் ஏன் செய்ய வேணும் என்ற அவற்றை முக்கியமான ஒரு விடயத்தை தவற விட்டுட்டோம். சரிதானே? ஒரு முக்கியமான விடயத்தை தவற விட்டுட்டோம். என்னது தவற விட்ட? நாங்கள் நிதியியல் இழப்புகளை கருத்தில் கொள்ளும் போது, அதாவது நட்டத்தை தவிர்ப்பதற்குத்தான் இதை செய்ய வேணும். அதையும் சேர்த்து எழுதினால் எங்களுக்கு இடம் இருக்குதானே 13 சொல்லு வரைக்கும் போகிறதுக்கு. இந்த உரைப்பகுதியின் முழுமையான பொருள் அதுக்குள்ள வந்துடும் பாருங்க. அஞ்சல் திணைக்களம் நிதியியல் இழப்புகளை தவிர்ப்பதற்கு அல்லது நட்டத்தை தவிர்ப்பதற்கு, நிதியியல் திணைக்களம் நட்டத்தை தவிர்ப்பதற்கு அதன் வருமானத்தை உயர்த்தி கொள்வதோடு செலவினத்தினையும் கட்டுப்படுத்துதல் வேண்டும். அஞ்சல் திணைக்களம் நட்டத்தை தவிர்ப்பதற்கு, நிதியியல் இழப்புகள் என்றால் நட்டம் என்று எங்களுக்கு விளங்கி இருக்கின்றது. திருத்துறையர் பாபர் கட்டிக்கார பிள்ளை. அப்ப நிதியியல் இழப்புண்டா நட்டம் அதுக்கு விளங்கி இருக்கு. சரியா? அஞ்சல் திணைக்களம் 2 சொல்லு, நட்டத்தை தவிர்ப்பதற்கு 4 சொல்லு, அதன் வருமானத்தினை உயர்த்தி கொள்வதற்கு 8 சொல்லு, செலவினத்தினையும் கட்டுப்படுத்துதல் வேண்டும். 11 சொற்களில் சிறப்பாக ஒரு வசனத்தை எங்களால் எழுத முடிந்தது. தரப்பட்ட உரைப்பகுதியின் முழுமையான சாராம்சம் இதுக்குள்ள வந்தது. விளங்குதா பிள்ளைகள்? 9 சொல்லில் எழுதிக்க ஒரு விஷயத்தை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், ஒரு விடயத்தை தவற விட்டுட்டோம். ஏன்னா சஸ்னா கைதூக்கி இருக்கிறீங்க கதைங்க. என்னன்னா சார், இதுல அந்த அவங்க வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கு அந்த தொழில்நுட்பத்தை அந்த ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க தானே சார்? அப்ப நாங்க நீ தொழில்நுட்பத்தை சேர்க்க தேவையில்லையா? இல்ல, இதுல அவர் என்ன சொல்றாருன்னா வருமானத்தை உயர்த்தி கொள்றதுக்கு புதிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். என்ற சுருக்கம் என்ன? வருமானத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். வருமானத்தை எப்படி உயர்த்தி கொள்ளலாம் என்று ஐடியா சொல்லுகிறேன். மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சொல்லல, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பணியை பன்முகப்படுத்தி அதால வருமானத்தை உழைக்கணும்னு சொல்றேன். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருமானத்தை உழைப்பது என்பதை கூட நேரடியாக சொல்ல இல்லை. தொழில்நுட்பத்தின் நன்மைகளை முழுமையாக அடைந்து கொள்ளுகிற விதமாக பணிகளை பன்முகப்படுத்தி விரிவுபடுத்துவதன் மூலம் அதன் வருமானத்தினை உயர்த்தி கொள்வது. நாங்கள் எப்பவுமே அவற்றை பிரதான இலக்கு என்னென்று பார்க்கணும். அவர் இங்க சொல்லுகிற 2 விஷயம் தான் சொல்றேன். ஒன்று வருமானத்தை கூட்டுறது, 2வது செலவை குறைக்கிறது. வருமானத்தை கூட்டுறதுக்குரிய உபாயங்கள் விவரித்து சொல்லப்படும்.
இது சுருக்கத்துக்குள்ளே எடுத்துக்கொண்டோம் என்றால் எங்களால் கருத்தில் நிற்க முடியாமல் போய் ஒரு 13 சொற்களுக்குள்ள இது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருமானத்தை உயர்த்துவது என்று எழுத போறீங்களா, அல்லது பணிகளை பன்முகப்படுத்தி வருமானத்தை அதிகரிப்பது என்று எழுத போறீங்களா? உண்மையில் அவர் சொல்றது வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு பணியை பன்முகப்படுத்தணும். பணியை பன்முகப்படுத்துறதுக்கு தொழில்நுட்பத்தினுடைய முழுமையான பயன்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒன்றை தொடர்ந்து ஒன்றாக அடுக்கடுக்காக அது எப்படி செய்யலாம் என்று வழிமுறையை காட்டி கொண்டு வருவார். ஃபைனலாக அவற்றை ஐடியா வருமானத்தை கூட்டுங்கோ, செலவை குறையுங்கோ, இதனால நட்டத்தை தவிர்க்கணும். அஞ்சல் திணைக்கள நட்டத்தை தவிர்ப்பதற்கு வருமானத்தை உயர்த்தி கொள்வதோடு செலவினத்தை கட்டுப்படுத்துதல் வேண்டும் என்பதுதான் இதுக்குள்ள இருக்கிற பிரதானமான சாராம்சம். புரிந்து கொள்ள முடியுதா பிள்ளைகள்? விளங்குதாடா? இப்படி கதைக்கிற பிரயோசனமா இருக்கா? சரி, ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. உரைப்பகுதியில் தரப்பட்ட சொற்களை மாத்திரம் தானா நாம் விடை எழுதும் போது மீள பயன்படுத்த வேண்டும்? இல்லை, ஒருபோதும் இல்லை. சரிதானே? ஒருபோதும் இல்லை. அஞ்சல் திணைக்களம் மேம்பட்ட தொழில்நுட்பம் காரணமாக வருமானத்தையும் செலவையும் கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லப்பட்டது. உண்மையில செலவை கட்டுப்படுத்துவதற்கு தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி சொல்லப்படாததால நாங்கள் இந்த விட தவறானதாக அமைந்துவிடும். அஞ்சல் திணைக்கள மேம்பட்ட தொழில்நுட்பம் காரணமாக வருமானத்தையும் செலவையும் கட்டுப்படுத்த முடியும். இங்கு செலவை கட்டுப்படுத்துவதற்கும் தொழில்நுட்பத்துக்கும் தொடர்பு இல்லை. ஆகவே அது முழுமையானதல்ல. அதுக்காக பிள்ளை என்று நான் சொல்லல. நீங்க என்னதான் சரியா விட சொன்னாலும் நான் உங்களுக்கு இன்னும் அப்படின்னு தான் கேட்பேன். இன்னும் நன்றாக செய்ய முடியும் என்று சொல்லி அந்த ஜப்பானிய நுட்ப முறை ஒன்று இருக்கு, ஹைசன் என்று சொல்லி, எவ்வளவுதான் சிறப்பாக செய்தாலும் இன்னும் கொஞ்சம் என்று கேட்பது போல தான் நான் உங்கள்கிட்ட கேட்பேன். சரிதானே? இப்போ முதலொரு சகோதரன் வந்தார், அவர் ரொம்ப சிக்கிட்டனது கவலைப்பட்டாரோ தெரியல. ஆனால் பிள்ளைகள் நீங்கள் பாருங்க, பேச விடணும். இல்லாவிட்டால் எனக்கு இதுக்கு விட தெரியும். சரிதானே? இனி ஒரு உரைப்பகுதியை பார்க்கக்குள்ள ஒரு புது பார்வை வரோடு இவர் என்னத்தை பற்றி சொல்ல வார, ஏன் இதை சொல்லுகிறார், சரியா, அடுத்தது என்ன சொல்லுகிறார், இந்த மாதிரியாக சிந்திக்க முடிந்தால் அது உங்களுடைய சரியான விடை எழுதுவதற்கான மிகச்சிறந்த வழிமுறையாக இருக்கும் பிள்ளைகள். சரிதானே? இறை தொழிற்பாடுகள் என்றால் என்ன என்று சொல்லி ஒரு வார்த்தை ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லது. இறை தொழிற்பாடு என்று சொல்லுகிறது பிள்ளைகள், அரசாங்கம் தன்னுடைய வருமானத்தை பெற்று இந்த வரி போன்றவற்றை அறவிட்டு அதில் இருந்து செலவுகளை செய்கிறது. அப்போ அஞ்சல் திணைக்களம் அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனம் தானே, அரசாங்கத்தின் ஒரு தொழில் நிறுவனம் தானே. அப்போ அதில் நட்டம் வருகிற போது அது ஒரு இறைச்சுமையை இறைச்சுமை என்ற அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய செலவு சுமையை உண்டாக்கும். அப்போ அதனால தான் அந்த விடயத்தை அதில் பேசப்பட்டிருக்கு. இறை தொழிற்பாடுன்றது அரசாங்கத்தினுடைய வருமானம் மற்றும் செலவினம் சம்பந்தமான விடயம். சரி, அடுத்த பகுதிக்குள்ள போகிறேன். சரியா? 2வது உரைப்பகுதி நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். நான் வாசிப்பேன், நீங்கள் என்னோட தொடர்ந்து வாங்க. இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. நூற்றுக்கணக்கான இனங்கள், இனக்குழுக்களையும் மொழிகளையும் பண்பாடுகளையும் தன்னகத்தை அடக்கியது. இந்தியாவின் இசை வடிவங்களுள் பல தொன்மையான வரலாற்றை கொண்டவை. பல நூற்றாண்டுகளாக சீர் செய்யப்பட்டு வளமான முதிர்ந்த நிலையில் உள்ளவை. உலகம் முழுவதிலும் அறியப்பட்டவை. இவற்றை விட ஏராளமான கிராமிய உள்ளூர் இசை மரபுகள் அந்த பிரதேசத்து சமூக பொருளாதார ஆன்மீக தேவைகளோடு இணைந்து பயிலப்பட்டு வருவனவாக உள்ளன. பிள்ளைகள் மக்களை கவனம் செலுத்துங்க. இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. நூற்றுக்கணக்கான இனங்கள், இனக்குழுக்களையும் மொழிகளையும் பண்பாடுகளையும் தன்னகத்தே அடக்கியது. இந்தியாவின் இசை வடிவங்களுள் பல தொன்மையான வரலாற்றை கொண்டவை. நூற்றாண்டுகளினூடாக சீர் செய்யப்பட்டு வளமான முதிர்ந்த நிலையில் உள்ளவை. உலகம் முழுவதிலும் அறியப்பட்டவை.
இவற்றை விட ஏராளமான கிராமிய உள்ளூர் இசை மரபுகள் அந்தந்த பிரதேசத்து சமூக பொருளாதார ஆன்மீக தேவைகளோடு இணைந்து பயிலப்பட்டு வருவனவாக உள்ளன. 2 தடவை வாசிச்சிட்டேன். சரி, இன்னும் ஒரு கால். இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. நூற்றுக்கணக்கான இனங்கள், இனக்குழுக்களையும் மொழிகளையும் பண்பாடுகளையும் தன்னகத்தை அடக்கியது. இந்தியாவின் இசை வடிவங்களுள் பல தொன்மையான வரலாற்றை கொண்டவை. நூற்றாண்டுகளினூடாக சீர் செய்யப்பட்டு வளமான முதிர்ந்த நிலையில் உள்ளவை. உலகம் முழுவதிலும் அறியப்பட்டவை. இவற்றை விட ஏராளமான கிராமிய உள்ளூர் இசை மரபுகள் அந்தந்த பிரதேசத்து சமூக பொருளாதார ஆன்மீக தேவைகளோடு இணைந்து பயிலப்பட்டு வருவனவாக உள்ளன. இப்போ என்னுடைய கேள்வி, இதை எழுதிய உரையாசிரியர் இந்த உரைப்பகுதியை ஏன் எழுதுகிறார்? அதாவது உரைப்பகுதியின் நோக்கம் என்ன? உரையாசிரியருடைய நோக்கம் அல்லது உரைப்பகுதியினுடைய நோக்கம் என்ன? தர்மி, பேசுங்க. இந்தியாவினுடைய சிறப்பம்சங்களை எடுத்து கூறுறதாக அவரோட நோக்கம் இருக்கு சார். இந்தியாவின் சிறப்பம்சங்களை பேசுவது, அப்படியா? சார். சரி, வெயிட் பண்ணுங்க. சபியா. ஓம் சார். சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இந்தியாவில் இருக்கிற இசை வடிவங்கள் எப்படி தொன்மையானதா இருக்குது, எப்படி வளர்ந்திருக்குங்கிறத சொல்றாரு. நோக்கம் தாங்க. அதுல இசையினுடைய அந்த இந்திய இசை வடிவங்களை விவரிப்பது அவருடைய நோக்கம், அப்படியா சபியா? ஓம் சார். இந்தியாவை பற்றி விவரிப்பதா இந்திய இசையை விவரிப்பதா அவற்ற நோக்கம்? இசையை பத்தி விவரிப்பது. இசையை பற்றி விவரிக்க தெளிவா இருக்கிறீங்க. இந்தியாவை பற்றியது இல்லை. இல்ல இல்ல இல்ல. ஓகே, 1 2 3 யாரப்பா இப்படி பேர் வச்சது? சொல்லுங்க, யார் அது? 1 2 3 கவுண்ட் பண்ணி வச்சிருந்தீங்க. வாங்க, பரவாயில்ல, இன்றைக்கு 1 2 3 இருங்க, அப்புறம் பேரை மாத்திக்கொள்ளுங்க. முகமது ஷஃப்னாஸ், பேசுங்க. ஓம் சார். இந்தியாவோட இசையை பத்தி சொல்றது சார். இந்திய இசை பற்றி பேசுவது நோக்கமாக இருக்கிறது. ஓகே, உங்களோட பேர் ஷஃப்னாஸா? சரியா? ஓம் சார். சொல்லுங்க. இங்கு இசை வடிவத்தை பற்றி என்ன விஷயம் சொல்ற? எத்தனை விடயம் சொல்லுகிறார்? அல்ல, இசை வடிவங்களை பற்றி அவர் சொல்லுகிற விடயம் என்ன? பல தொன்மையான வரலாற்றை கொண்டதுன்னு சொல்றோம்னாவது. இந்திய இசை வடிவங்களை எத்தனையாக வகைப்படுத்துகிறார்? கிராமிய இசை, உள்ளூர் இசை 2ஆ வகைப்படுத்துறாரு சார். 2ஆக வகைப்படுத்துகிறார். சரி, அப்போ அவருடைய நோக்கம் உங்களுக்கு விளங்குது. அந்த சகோதரியை மட்டும் பேச விடுங்க, மற்ற ஆக்கள் மக்கிய ஆஃபில் வச்சிருங்க. முகமது ஷஃப்னாஸ் அவங்க மட்டும் ஒன்ல இருக்கட்டும். ஆர் என்கிற ஒரு கைதூக்கி இருக்கிறீங்க, உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லிட்டு மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. சரி, அவங்களை காண இல்லை, நீங்க சொல்லுங்க சகோதரி. சரி, கதைங்கம்மா. நீங்க யாரு? ஆர். சரி, சொல்லுங்க. இந்தியாவுல இசை வடிவங்கள் பத்தி சொல்றாரு. அதுல மெயினா இந்தியாவுல இருக்கிற அந்த இசை வடிவங்கள் பெரும்பாலானவை உலகம் அறிந்த அளவுக்கு தொன்மையான வரலாற்றை கொண்ட இசை வடிவங்களை முன்னையும் அவங்களோட இசை மரபுகளை பத்தி சொல்றாரு. அதனூடாக அந்த உலகம் அறிந்த அந்த இசை வடிவங்களை அது மட்டுமல்லாம அதனூடாக உள்ளூர் இசையை அவர் முன்னேற்றத்துக்கு அவர் நோக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்ய வேணும். நான் உங்கள்ட்ட அந்த உதவியை எதிர்பார்க்கிறேன். அப்படின்னால், தொன்மையான வரலாற்றை கொண்டவை, நூற்றாண்டுகளினூடாக சீர் செய்யப்பட்டு வளமான முதிர்ந்த நிலையில் உள்ளவை, உலகம் முழுவதிலும் அறியப்பட்டவை. இவற்றை சேர்த்து சாதாரணமான ஒரு சொற்றொடராக அதை சொல்ல முடியுமா உங்களால்?
தொன்மையான வரலாறு கொண்டது, பல நூற்றாண்டுகளாக செம்மைப்படுத்தப்பட்டது, வளமானது, முதிர்ந்த நிலையில் உள்ளது, உலகம் முழுவதும் அறியப்பட்டது என்று சொல்லப்படுகிற அந்த இசை முழுவதையும் சேர்த்து அதை ஒரு தனியான ஒரு சொற்றொடரினால விவரிக்க முடியுமா? சார் சொல்லுங்க. தொன்மையாக காணப்பட்டாலும் பல பேர் உலகம் முழுவதும் சொல்லுங்க. யார் என்னோட பேச போறது? எம் சப்னாஸ், அவங்கள்ட்ட முதல் கேட்போம். சார் சொல்லுங்க. நீண்ட வரலாற்றை கொண்டதுன்னு சொல்ல முடியுமா சார்? நீண்ட வரலாற்றை கொண்டது, அது உண்மையான வரலாறு என்று இருக்கு. மற்ற நூற்றாண்டுகள் ஊடாக சீர் செய்யப்பட்டது, வளமான முதிர்ந்த நிலையில் உள்ளது, உலகம் முழுவதும் அறியப்பட்டது. செப்பம் செய்யப்பட்டது, நீண்ட வரலாற்றை கொண்டு செப்பம் செய்யப்பட்டது. கிரேட் கிரேட். செப்பம் செய்யப்பட்ட இசை வடிவத்தை எப்படி சொல்லுகிற நீங்கள்? அந்த இசைக்கு என்ன பேர்? செப்பம் செய்யப்பட்ட இசைக்கு என்னென்று சொல்றது? சரி, பாப்போம், வெயிட் பண்ணுங்க. கஜி சொல்லுங்க. கஜி வெயிட் பண்ணீங்க. கஜேந்திரன் பேசுங்க. நீங்க ஏதோ பேசுறீங்க, மைக் வேலை செய்து எங்களுக்கு சத்தம் வரையாது. ஓகே, சஸ்னா பேசுங்க. சார் பன்முகப்படுத்தப்பட்டது சொல்லுங்க. பன்முகப்படுத்தப்பட்டதென்றால் அது வேறு ஒரு பொருள் வரும். இது இல்லை, அப்படி பேசக்கூடாது. உங்க செப்பம் செய்யப்பட்டு என்று சொன்னாங்க, கொஞ்சம் பரவாயில்லை. அதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்த முடியுமா? வேற யார்? செம்மையானது. செம்மையானது தான் கேட்கிறேன், இன்னும் அழகாக சொல்லுங்க. செம்மையான இசை நான் சொல்றேன், நீங்க அதை ஸ்ரீசங்கர் திரும்ப வந்து சிக்கிறார். பிடிப்போம் ஆளு. ஓகே, இனிமையாக்கப்பட்டுள்ள முதிர்ச்சி அடைஞ்சன் வராது சார். முதிர்ச்சி அடைந்தது என்று முதிர்ச்சி அடைந்தாதான் சொல்லியிருக்காங்க. பல நூற்றாண்டுகள் ஊடாக சீர் செய்யப்பட்டு வளமான முதிர்ந்த நிலையில் உள்ளவை என்று சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து பழமை வாய்ந்தது தொன்மையான வரலாறு கொண்டதோட முடிஞ்சிடும். சீர் செய்யப்பட்டது, வளமானது, முதிர்ந்த நிலையில் உள்ளது, வளர்ச்சி கண்டதுன்னு சொல்லலாமா சார்? வளர்ச்சி கண்டது போதாது, இன்னும் கொஞ்சம் போகலாமா சோபனா? மரபு மாற்றத்துக்கு கிரேட். மரபு சரி, மரபு அல்லது பாரம்பரியம். ஆனால் போதாது, இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேணும். பாரம்பரிய வழக்காறுகளை நடைமுறையில் உள்ள பாரம்பரிய நடைமுறைக்கு ஏற்ற மாற்றங்களை கொண்டது. மரபுரியான வழக்காறுகளை கொண்டு அமைந்தது. ஃபாத்திமா சபீகா ஒரு வார்த்தையில சொற்றொடர்ல சொல்லுங்க. சார் பாரம்பரிய இசை இந்தியாவின் இசை அமைப்பானது பல்வேறுபட்ட மரபு ரீதியான வழக்காறுகளை கொண்டு அமைந்தது. இதுல இருக்கிறத விட பெருசா சொல்றீங்க போல இருக்கு. மரபும் வழக்காரும் மறந்தானே சார், அந்த சொல்ல வச்சு அமைச்சிருந்தேன். சரி, ஓகே, முயற்சி செய்வோம். வேற யாரோ ஒரு சகோதரி மாற்றத்துக்கு ஏற்ப நிகழ்ந்து கொடுக்கக்கூடியது. பாப்பம். சஹீல் ஃபாத்திமா ஹிபா பேசுங்க. கலாச்சார கொண்டமைந்துள்ளது. சரி, இந்த வார்த்தைகளை பிள்ளைகள் பல பேர் உச்சரித்தார்கள். நான் எதிர்பார்த்தேன். யசோதனிக்கு ஒரு வாய்ப்பு, நிறைவான வாய்ப்பு யசோதனிக்கு. சொல்லுங்க. பாரம்பரிய இசை மரபுகளை எடுத்து எம்புகின்ற ஒரு மரபு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், கணிசமான அளவுக்கு. சரி, இன்னொரு ஆள் கைதூக்கி இருந்தீங்க. யாரு? இன்னொரு ஆள் கைதூக்கி இருந்தது சஸ்னா. சரி, உங்களுக்கு மட்டும் இறுதி வாய்ப்பு. சொல்லுங்க. கலை கலாச்சார மரபு ரீதியான. சரி, இங்க பல நூற்றாண்டுகளாக சீர் செய்யப்பட்டு வளமான முதிர்ந்த நிலையில் உள்ளது, உலக புகழ் பெற்றது. அப்படி இருக்கிற போது அதை நாங்கள் சொல்லுகிறது செவ்வியல் இசை என்று சொல்றது. செவ்வியல் இசை, பாரம்பரிய செவ்வியல் இசை வடிவம். இது ஒன்று. இரண்டாவது என்ன வடிவம் சொல்லுகிறார் இங்க உரையாசிரியர்? இரண்டாவது என்ன சொல்லுகிறாரப்பா? கிராமிய உள்ளூர் இசை மரபு. கிராமிய உள்ளூர் இசை மரபுகள். அது அந்தந்த பிரதேசத்து சமூக பொருளாதார ஆன்மீக தேவைகளோடு இணைத்து பயிலப்பட்டு வருவன என்று சொல்றதின் நோக்கம் என்ன? அதோடு விவரித்தது. சூழலுக்கேற்ப
அது அது ஒரு விவரித்தல். அந்த விவரித்தலுக்கு நீங்க சிக்கிடக்கூடாது. சுருக்கம் எழுதுறதுக்கு பிரதானமாக நீங்க பார்க்க வேண்டியது இவற்றை நோக்கம் என்ன. உண்மையில இங்க இந்தியாவை பற்றி அரைவாசி பந்தி சொல்லுது. இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு, நூற்றுக்கணக்கான இனங்கள், இனக்குழுக்களை, மொழிகளை, பண்பாடுகளை, தன்னகத்தை அடக்கியது என்றெல்லாம் பேசுகிறேன். ஆனால் உண்மையில உரையாசிரியருடைய நோக்கம் அதுல அந்த சபையை அழகா சொன்னாங்க. அப்போ உறுதியாகவே இருந்தாங்க. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி டோன் மாற்றி கேட்டு பார்த்தேன், என்ன மாற்றம் இந்தியாவை பற்றி இல்லையா, கன்ஃபார்மான்னு சொன்னாங்க. சரியா, கிரேட். அப்போ இங்கே அவருடைய நோக்கம் இந்தியாவை பற்றி பேசுவது அல்ல, இந்திய இசை மரபை பேசுவது. இந்திய இசை மரபு பாரம்பரிய செவ்வியல் இசை மரபு, இந்தியாவின் இசை வடிவங்கள், இசை மரபு என்ன, இந்தியாவின் இசை வடிவங்கள் பாரம்பரிய செவ்வியல் இசை மரபுகளையும் உள்ளூர் இசை மரபுகள் என்கிற 2 வடிவங்களை கொண்டிருக்குது என்பதுதான் உரையினுடைய சாராம்சமாக இருக்குது. அதுல உள்ளூர் இசை மரபுகள் சமூக பொருளாதார ஆன்மீக தேவைகளோடு இணைந்து பயிலப்பட்டிருக்கிறது என்பதும், பாரம்பரிய இசை மரபு என்பது பல தொன்மையான வரலாற்றை கொண்டது, நூற்றாண்டுகளாக சீர் செய்யப்பட்டது, வளமானது, முதிர்ந்த நிலையில் இருக்கிறது, உலகம் முழுவதும் அறியப்பட்டது என்பதை விவரித்து. சரிதானே? இதற்கு முன்பாக சில பேர் நீங்கள் ஆசைப்பட்டிருந்தால், இப்போ மிகப்பெரிய நாடான இந்தியாவின் இசை மரபு அல்லது மிகப்பெரிய நாடான இந்தியாவின் இசை வடிவம் என்று எழுத தொடங்கினால் சுருக்கத்துக்குரிய இலட்சணத்தில் இருந்து நீங்க வெளியே போயிடுவீங்க. ஏனென்றால் இங்கு இசை வடிவம் என்பதுதான் எழுவாய். மிகப்பெரிய நாடான இந்தியாவின் இசை வடிவம் என்று சொல்லுகிற போது அங்கு அடைமொழி வந்துவிடும். ஒரு சுருக்கத்துக்குள்ள அடைமொழி வராமல் பார்த்துக்கொள்வது மிக முக்கியம். அடைமொழியை உள்ளடக்கி எழுதுவீர்களாக இருந்தால் அல்லது விவரித்தல்களை உள்ளடக்குவீர்களாக இருந்தால் அது சுருக்கம் அல்ல, சுருக்கத்துக்குரிய இலக்கணத்தில் இருந்து அது வெளியே போயிடும். சரிதானே? அப்ப இங்க நாங்கள் இந்திய இசை வடிவங்கள், பாரம்பரிய செவ்வியல் மரபு, உள்ளூர் இசை மரபு என 2 வடிவங்களாக காணப்படுகின்றன, பல 2 வடிவங்களாக உள்ளன எழுதி கொண்டா சரி. இந்திய இசை வடிவங்கள், பாரம்பரிய இசை மரபுகள், உள்ளூர் இசை மரபுகள் என 2 வகைப்படுகின்றன, 2 வகையாக உள்ளன, இந்த மாதிரியாக உள்ளன, காணப்படுகின்றன. என்னமோ அது அந்த சொற்கள்ல பெரிய பிரச்சனை அல்ல. இதுதான் இந்த உரைப்பகுதியினுடைய சாராம்சமாக இருக்கும். சரியா? இதுதான் நான் உங்களுக்கு காட்டித்தரக்கூடிய வழி. எந்த உரைப்பகுதியை கண்டாலும் அதை பிரித்து மேய்ஞ்சு அதை மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லி ஒரு விடயம் இருக்கு. அந்த உரைப்பகுதியின் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, இது உரையாசிரியர் இது ஏன் எழுதினவர் என்றால் இந்திய இசை வடிவங்களை விவரிப்பதற்கு என்று சொல்ல முடிஞ்சால் உங்கள்ட்ட எந்த பந்தியை தந்தாலும் கிரகித்தல்ல நீங்க எக்ஸ்பர்ட். சரிதானே? அது கேள்வியின் வடிவம் எதுவாக இருக்கலாம், சுருக்கத்தை எழுதுன்னு கேட்கலாம் அல்லது இதுக்குள்ள கேள்வி கேட்கலாம். கேள்வி வடிவங்களை பற்றி நாங்கள் பிறகு பார்த்துக் கொள்வோம். முதல் எங்களுக்கு விளங்க வேணும், தமிழ் விளங்க வேணும். விளங்குதா என்று பார்க்க வேணும். சரியா? அவ்வளவுதான். இன்றைக்கு இந்த 2 உரைப்பகுதிகளோட நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நீங்க அப்படியே ஆஃப்ல போக தேவையில்லை, ரெக்கார்டிங் மட்டும் ஆஃப்ல வைக்க போகிறேன். உங்களுடைய அபிப்பிராயங்களுக்காக உங்களோட ஒரு 5 நிமிடம். இன்றைக்கு முதல் செஷன் தானே. அப்போ என்னுடைய வளமையாகவே இப்படிதான், இவ்வளவு சிலவுதான். எஸ்எல்ஏ சாக்களே இப்படி சிலவாக தான் படிப்பாங்க. ஒன்றும் செய்யலாம், நாம இப்படிதான் இருப்போம். சரிதானே? வேகமா 10 கேள்விக்கு முடிய சொல்லி அனுப்பி விடுறது அது எனக்கு தெரியும் தானே. 10 கேள்விக்கு விட என் பிள்ளைகளுக்கு தெரியணுமே, பிள்ளை இல்லாமல் எழுத தெரியணுமே. சரியா? அதுக்குரிய முயற்சியை படிப்படியாக செய்வோம். அவ்வளவுதான். நீங்க எதுவும் தலைக்குள்ள கொண்டு போக தேவை. அந்த திறன் அப்படி முழுமையாக ஊறி ஏன்னா அந்த அப்படியே சண்டை வரி ஓடி போன மாதிரி ஒரு கிரகித்தல் வரி ஓடி போனவர்களாக பரீட்சைக்கு போகிற போது போகையிலும் ரெக்கார்டிங் ஓப்பன் உங்களுக்காக சில நிமிடங்கள் நான் காத்திருக்கிறேன்.